என்ன லோன் மட்டும் வாங்கவே கூடாது உங்க அனுபவத்துல இருக்கிற லோன்லயே ஃபர்ஸ்ட் லோன் அப்படிங்கிறது ஹவுசிங் லோன் அப்படின்னு நான் சொல்றேன். 4 வருஷம் ஆச்சு சார். நான் ஒரு ஹவுசிங் லோன் வாங்கினதுக்கு அப்புறம் 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் கழிச்சு நான் போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டா 30 லட்சத்துல பாத்தீங்கன்னா 4 வருஷம் கழிச்சு போய் கேட்கும்போது 30 லட்சத்துல 28,50,000 லோன் அப்படியே இருக்கு. இன்ட்ரெஸ்ட் அதாவது வெறும் 50,000 1,50,000 மட்டும் தான் ரெடியூஸ் ஆயிடுச்சு. பாத்துட்டீங்க, ரெண்ட் கட்டுறதுக்கு பதில் இஎம்ஐ கட்டிடலாமே, இந்த மைண்ட் செட் தான் காரணம். பாதி பேர் இதை வச்சுக்கிட்டு தான் நான் வீடு வாங்கிடுறேன்னு போறாங்க. ஆனா ஒரு ஹோம் லோன் இஎம்ஐ எப்படி போகுதுன்னே தெரியல. இந்த கால்குலேஷனை பாருங்க. ஒரு 20 லட்ச ரூபாய் ஹோம் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா 20 வருஷத்துல கட்டி முடிக்கும் போது கிட்டத்தட்ட 38 லட்ச ரூபாய் ஆகும். சரி, அதோட பிரேக்கப் பார்ப்போம். வருஷம் நீங்க கட்டுற இஎம்ஐல கிட்டத்தட்ட 4,000 ரூபாய், 20,000 ரூபாய் இஎம்ஐன்னா ஒரு 4,000 ரூபாய் தான் பிரின்சிபல் போகும். மீதி எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் போகும். ஸோ 10 வருஷம் கழிச்சு இதோட கால்குலேஷன் பார்ப்போம். அப்போ பாத்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபாய் பெண்டிங் இருக்கும். அப்போ மீதி எல்லாமே அடுத்த 10 வருஷத்துல தான் உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. ஸோ 20 வருஷம் லோன் போறீங்கன்னா அதோட பிரேக்கப் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஹோம் லோன் இஎம்ஐ எடுத்தீங்கன்னா 2 விட அதிகமா இஎம்ஐ கட்டுவீங்கன்றதையும் மனசுல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மற்ற எல்லா செலவையும் குறைச்சிக்கிட்டு ஒரு மென்டல் ப்ரெஷர் வரும். அது சொன்னா புரியாது. எடுத்தவங்க எல்லார்கிட்டையும் பேசி பாருங்க. ஹோம் லோன் இஎம்ஐ வித் ரெண்ட்ன்ற ஆப்ஷன் போகாம உங்க மந்த்லி இன்கம்ல 35 to 40% மேல இஎம்ஐ போகாதபடி பாத்துக்கிட்டீங்கன்னா தாராளமா நீங்களும் வீடு வாங்க.